கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 41 அதிகாரத்திலே அந்த 10வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சொல்கிற காரியம். அதாவது இந்த வசனத்தில் நாம் எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். நான் உன் தேவன், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறதுனால நீ பயப்படாதே அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே ஆண்டு சொல்கிற காரியம் அப்படி தான். அப்போ இன்றைக்கி இந்த நாட்களிலே நம்ம அநேக காரியங்களை குறித்து நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்ம அறியாமல் நம்ம பயப்படுகிறோம். ஒரு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. என்ன செய்வது, ஏது செய்வது, நாளைக்கு என்ன செய்வது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமாய் வரக்கூடிய ஒரு காரியம். எல்லாருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு பயம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். ஆண்டு அது மாத்திரமல்ல, கீழே வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அப்போது நான் உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு உதவி செய்வேன். தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது, என் நீதியின் வலதுகிறதால் உன்னை நான் தாங்கும் அப்படின்னா நான் தொடர்ந்து உன்னை நடத்துவேன், நான் உன்னை தொடர்ந்து நான் நடத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். ஆண்டு உண்மையிலே நாட்களில் உங்கள் எல்லா பயத்தையும் எல்லா கலக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவராகி தேவன், அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு உதவி செய்வேன், தொடர்ந்து நான் உன்னை நடத்துவேன், தொடர்ந்து அவனை தாங்கி நடத்துவேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மையப்படுத்துவார். உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பயத்தையும் கலக்கத்தையும் அவர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மையப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.